ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த காலவேளையிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பது கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த நல்ல பாக்கியத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தின்படி நாம் நடக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாரை வேதம் சொல்லுகிறது பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறது. அவருடைய வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார், அவருடைய வார்த்தையின்படி, அவர் சொல்லிய வசனத்தின்படி. மத்தேயுல வாசிக்கிறோம், அவர் சொல்லிய வசனத்தின்படி எவன் ஒரு வீட்டை கட்டுகிறானோ அந்த வீடு கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. அந்த வீடு காற்றோ மழையோ புயலோ நெருப்போ எது வந்தாலும் அதை சேதப்படுத்தாது. அதனாலதான் நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தின்படி நாம் வாழ வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் வாழும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வசனத்தின்படி நாம் வாழும்போது அந்த வசனம், அந்த வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்கிறது. தேவ வசனத்தின்படி நாம் வாழ வேண்டும். அதனாலதான் இன்றைக்கு காலையில ஆண்டவருடைய வசனத்தை நாம் கேட்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எந்த சபையில, எந்த வீட்டுல கர்த்தருடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அந்த வீடும் அந்த சபையும் ஆசீர்வதிக்கப்படும். அதனாலதான் ஒவ்வொரு வீடுகள்லையும் வசனங்கள் அதிகம் பேசப்படுகிறது. வீடுகள்ல வெளியிலையும் வீட்டு உள்ளேயும் வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. சபைக்குள்ள வசனங்கள் இருக்கிறது. தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில வசனங்கள் இருக்கிறது. அதனாலதான் வசனத்தை நாம் வாசிப்பதிலேயும், வசனத்தை நாம் உட்கொள்ளுவதிலேயும், வசனத்தின்படி நாம் வாழுகிறதிலேயும் நாம் தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். 2 நாளாகமும் 12ஆம் அதிகாரம், அதுல 5வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது செமாயா தீர்க்கதரிசி ரெகேபெயாம் இடத்திற்கும் சீஷாக்கின் நிமித்தம் எருசலேமிலே வந்து குடியிருக்கிற யூதாவின் பிரபுக்களிடத்திற்கும் வந்து அவர்களை நோக்கி, நீங்கள் என்னை விட்டுவிட்டீர்கள், ஆகையால் நான் உங்களையும் சீஷாக்கின் கையிலே விழும்படி விட்டுவிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம் எப்பொழுது சொல்லப்பட்டது என்றால், தாவீது மரித்தான், சாலமோன் ராஜாவா இருந்தான். சாலமோன் மரித்த பொழுது சாலமோனுடைய மகனாகிய ரெகெபெயாம் ராஜாவாகிறான். ரெகெபெயாம் ராஜாவாகும் போது அவன் தேவனை விட்டுவிடுகிறான், தேவனை மறக்கிறான், தேவ சித்தத்தை மறக்கிறான், தேவ திட்டத்தை மறக்கிறான். அதனால தேவன் தீர்க்கதரிசியாகிய செமாயாவை கொண்டு அவர் பேசுகிறார். ரெகெபெயாம், நீ தேவனை விட்டு விட்டாய், தேவனை மறந்தாய். அதனால தேவன் உன்னை விட்டுவிட்டார். யார் கையில? அங்கே நமக்கு தெரிந்த பாஷையில சொல்லும் போது துன்மார்க்கர் கையில விட்டுவிட்டார், அக்கிரமக்கார கையில விட்டுவிட்டார். நீங்கள் மறந்தீர்கள். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை மறந்தீர்களா? தேவ திட்டத்தை மறந்தீர்களா? தேவன் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை மறந்தீர்களா? வார்த்தையை மறந்தீர்களா? யோசனை செய்து நாம் பார்க்க வேண்டும். நீங்கள் அவரை மறக்கும் போது அவர் உங்களை விட்டு விடுகிறார். அவர் விட்டு விடுகிறார். எப்படி விடுகிறார்? யார் கையிலாகிலும் அவர் ஒப்புக் கொடுக்கிறார். துன்மார்க்கர் கையில நாம்
விழும்படி விட்டு விடுகிறார். அவர் எவ்வளவு நம்மளை பாதுகாக்க முடியுமோ அவ்வளவு நம்மளை பாதுகாக்கும் போது நாம் அவரை மறந்தால் அவர் நம்மை விட்டு விடுகிறார். வேதம் சொல்லுகிறது, நீ என்னை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்தேன். நாம அவரை மறந்துட்டோம்னா நம்ம பிள்ளைகளை அவர் மறந்துடுவாராம். அப்படிதான் பைபிள் சொல்லுது. சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய காரியங்களை மறந்து போய்விட்டீர்களா? மறந்து விட்டீர்களா? ஒருபோதும் மறக்க கூடாது. அவரை மட்டும் மறக்க கூடாது. பைபிள் சொல்லுது, தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவர் நம்மளை மறக்கவே மாட்டார். அவர் சொன்ன வாக்கையும் சொன்ன வார்த்தையும் அவர் கண்டிப்பாக அவர் காப்பாற்றுகிறவர். நீங்கள் விட்டுவிட்டால் கர்த்தர் விட்டு விடுவார். ஆனா அந்த வசனம் சொல்லுது, நீங்கள் என்னை மறந்தால் நான் உங்களை விட்டு விடுவேன். தேவன் விட்டுட்டாருன்னா ஒண்ணுமே இல்லை. ஒரு பொருளை நம்ம கையில இருக்கிற வரைக்கும் அந்த பொருள் நல்லா இருக்கும். அந்த பொருளை விட்டுருங்க, கீழே விழுந்து உடஞ்சு போயிடும். அது மாதிரிதான் நீங்கள் தேவ கரத்துல இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு மதிப்பு. கர்த்தர் உங்களை அவர் கையில வச்சிருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு மதிப்பு. அவர் கை விட்டு விட்டார் என்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை தரம் இல்லாதவர்களாய், ஒழுங்கில்லாதவர்களாய் நாம் விழுந்து விடுவோம். சத்துரு நம்மை கொள்ளை ஆடி கொண்டு போயிடுவான். தயவு செய்து நாம் எச்சரிக்கையாய் இருப்போம். கர்த்தருடைய விஷயத்துல நாம் உண்மை உள்ளவர்களாய் இருப்போம். உண்மை ஆசீர்வாதம். தேவன் விரும்புகிறது அதுதான். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கொஞ்சத்தில் உண்மை, அநேகத்தில் அதிகாரி. நீங்கள் என்னிடத்துல உண்மையா இருங்கள். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதுதான். என்னிடத்துல உண்மையா இருங்க. நாம் அவரிடத்துல உண்மையா இருக்கும்போது அவர் நம்மை சுமக்கிறார். தகப்பனும் தாய் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்ளுகிறார்னு சொன்னாரு. அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். அப்ப நீங்கள் அவரை விட்டு விடாதீர்கள். நீங்கள் அவரை மறந்து விடாதீர்கள். நீங்க மறந்துட்டீங்கன்னா ரொம்ப டேஞ்சர். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, எந்த நிலைமையில நீங்கள் இருக்கிறீர்கள் என்று பாருங்கள். முதலாவது காரியம், நீங்கள் தேவனை மறந்தால் அவர் உங்களை விட்டு விடுவார். அந்த விட்டு விடுவார் அப்படின்றத நீங்க எப்படினாலும் எடுத்துக்கலாம். துஷ்டர் கையில விட்டுறலாம், துன்மார்க்கர் கையில விட்டுறலாம், அக்கிரமக்காரர் கையில விட்டுறலாம், அநியாயக்காரர் கையில விட்டுறலாம், போலீஸ் கையில கொடுக்கலாம், அரசியல்வாதிகள் கையில கொடுக்கலாம், துன்மார்க்கர் கையில கொடுக்கலாம். அது எப்படினாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அவரை மறக்காமல் இருப்போமே ஆனால் ஒரே பதில் தான், அவர் உங்களை விசாரிப்பார், அவர் உங்களை பாதுகாப்பார், அவர் உங்களை போஷிப்பார், அவர் உங்களை எல்லா விதத்திலையும் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நீங்கள் ஒருபோதும் கர்த்தரை மறக்காத விசுவாசிகளாய் இருந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, 2 நாளாகமம் அதே அதிகாரம் தான். 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது கர்த்தருடைய வார்த்தை செமாயாவுக்கு உண்டாகி அவர் சொன்னது, அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள், ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன். என் உக்கிரம் சீசாக்கை கொண்டு எருசலேமின் மேல் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன். ரெண்டாவது சொல்றாரு, ஃபர்ஸ்ட் சொல்றாரு, நீ என்னைய மறந்துட்டா நான் உன்னை விட்டுருவேன். உன்னை எப்படி விடுவேன்னு எனக்கு தெரியாது, யாரு கையிலையாவது விட்டுருவேன். ஆனா நீ தன்னை தாழ்த்தினால் உனக்கு நான் சகாயம் தருவேன்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை தாழ்த்தினால் அவர்களுக்கு சகாயம் கிடைக்கும். காலையிலே நீங்கள் தாழ்த்த கற்றுக்கொள்ளுங்கள். அதனாலதான் நாளாகமம் 2 நாளாகமம் 7:14 சொல்லுது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் தேசத்துக்கு சேமத்தை தருவேன்.
ஒரு ஆளுக்கு இல்ல, தேசத்துக்கே சேமம். தாழ்த்த பிரயாசப்படுங்க. உங்களை நீங்க தாழ்த்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஒரு தப்பு செஞ்சிட்டீங்கன்னா தாழ்மை வரணும். அப்படியே திமிரி நான் அந்த தப்ப மறைக்கிறதுக்காக சத்தம், அந்த தப்ப மறைக்கிறதுக்காக அந்த கூட ஆட்களை சேர்க்க இன்னும் உங்கள் தவறுக்காக தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தும் போது தேவன் உங்களுக்கு சகாயம் கிடைக்க பண்ணுகிறார். சகாயம்னா என்ன? தயவு. இந்த மாதத்திலே உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் 1ஆம் தேதி என்ன பேசப்பட்டது? நீ போகும்போது அவருடைய சகாயம், அவருடைய தயவு உனக்கு முன்னே போகும். எல்லா தயவும் உனக்கு கிடைக்கும். ரூத்துல வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளின் மறைவில வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைக்கும். ரூத் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் என்ன சொல்லுது? நிறைவான பலன். அவர் செட்டைகளின் கீழே வந்த உனக்கு தயவு. கர்த்தர் தயை பாராட்டுறாருமா. அருமையான சகோதரியை, கர்த்தர் உங்களுக்கு தயை பாராட்டுகிறார். நீங்க உங்களை தாழ்த்தினா தயை பாராட்டுவார். செஞ்ச தப்பவே நியாயப்படுத்திட்டு இருக்க கூடாது. உங்களோட பக்கம் தப்பு இருந்தும் அது நியாயப்படுத்தாதீங்க. தவறுகளை ஒப்புக்கொள்ளுங்க, உங்களை தாழ்த்துங்க. சின்ன பிள்ளை போல. அதனாலதான் பைபிள் சொல்லுது, ஒருவன் சிறு பிள்ளையை போல் மாறாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பத. சின்ன பிள்ளைங்க நீ செஞ்ச தப்புன்னே மன்னிப்பு கேக்குதா, அது மாதிரி மாறணுமா? அது மாதிரி உங்க வாழ்க்கைய மாத்தணும். நீங்க செய்யற தப்புலயே துணிகரமா இருக்கவே கூடாது. தேவன் அதை விரும்பல. உங்களை நீங்க தாழ்த்துங்க. ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு கேளுங்க. தவறுகளை ஒப்புக்கொள்ளுங்க. தவறுகளை மாற்றுவதற்கு தேவ சமூகத்துல ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே தவறுகளை மன்னிங்க, என்னை மாத்துங்க, என்னை சரி பண்ணுங்க. உங்களை தாழ்த்துங்க. தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். ஒருவன் தன்னை தாழ்த்தும் போது அவன் உயர்த்தப்படுகிறான். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. பைபிள் சொல்லுது. நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், அழிவுக்கு முன்னானது அகந்தை. ஒருத்தன் சாக போறான், அழிஞ்சு ஒண்ணு இல்லாம போறான்னா ரொம்ப அகந்தையா இருப்பானா, ரொம்ப திமிரா அப்படியே நெஞ்ச நிமித்திட்டு நடப்பான். எல்லாரும் முட்டாளு, நம்ம தான் ரொம்ப தெளிவான ஆளுன்ட்டே நினைச்சுக்கிட்டு அலைவான். அழிவுக்கு முன்னானது அகந்தை. விழுதலுக்கு முன்னானது, விழுதலுக்குன்னா ஒருத்தன் பாவத்துல விழ போறான், அக்கிரமத்துல விழ போறான்னா மனமேட்டிமையாவே இருப்பானா, மேட்டிமையாவே இருப்பான். யார் பேச்சையும் கேட்க மாட்டான், அவன் சொல்றதான் சரிம்பான். தயவு செய்து இவைகளை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். என்னைக்குமே உங்களை தாழ்த்துங்க. நீங்க தாழ்த்தும் போது கர்த்தர் உங்களுக்கு சகாயம் தர்றாரு. சகாயம் அப்படின்னா ஈவு. தாவீது சொல்லும்போது சொல்ற, கர்த்தர் எனக்கு சகாயர். மனுஷர் என்ன செய்ய முடியும்? கர்த்தரே எனக்கு சகாயம் செய்கிறவர். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? சகாயம் பண்றவர் என் கூட இருக்கிறாரு. துன்மார்க்கர் என்னை ஜெயிக்க முடியாது. துன்மார்க்கர் ஜெயிக்கிற மாதிரி தெரியும், ஆனா கர்த்தர் எனக்கு பட்சத்துல இருக்கு. அவர் ஈட்டியை முறித்து வில்லை ஒடித்து ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறவர். என் பக்கத்துல 1000 பேரும் 10000 பேர் வந்தாலும் அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா கர்த்தர் எனக்கு சகாயர். துன்மார்க்கரும் சத்துருவும் துரைத்தனங்களும் அதிகாரங்களும் எனக்கு விரோதமா எழும்பி வரும்போது எனக்கு பயம் இல்லை. காரணம், கர்த்தர் என் சகாயர். நான் தாழ்த்திட்டேன், நான் என்னை தாழ்த்திட்டேன், நான் பாவின்னு ஒப்புக்கொண்டேன், நான் அக்கிரமக்காரன்னு ஒத்துக்கிட்டேன், நான் ஆண்டோட விஷயத்துல நான் கவனம் இல்லாம இருந்துட்டேன்னு ஒத்துக்கிட்டேன். சபை விஷயங்கள்ல, ஊழிய விஷயங்கள்ல, சபைக்கு வர்றதுல, ஊழியம் செய்யறதுல, கர்த்தருக்கு கொடுக்கறதுல, தசம பாகத்துல, காணிக்கையில, ஜெபத்துல, உண்மையில, பரிசுத்தத்துல, திருவிருந்துல, அந்யோன்ய ஐக்கியத்துல, சபை கூடி வர்றதுல, இன்னைக்கு நிறைய சபை கூடி வர்றதுல எல்லாரும் பலவீனமா இருக்காங்க. சபை கூடி வர்றதுல நல்லா பாருங்க. போன ஞாயிற்றுக்கிழமெல்லாம் நிறைய விசேஷங்கள், நிறைய தாய்மாம விசேஷம், சித்தப்பா வீட்டுல கல்யாணம், பெரியப்பா வீட்டுல கல்யாணம். நீங்க கணக்கு இந்த சத்தத்தை கேட்கிற எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போனீங்கன்னு நீங்க உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்க.
நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நீங்க தாழ்த்துனீங்களா? தேவ சமூகத்துல வந்து விழுந்தீங்களா? நம்ம டெய்லி சர்ச்சுக்கு போறதில்ல, வாரம் ஒரு முறை தான் போறோம். அந்த வாரம் ஒரு முறையும் உண்மையா இருக்கிறோமா? அந்த வாரம் ஒரு முறையும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கணத்தை கொடுக்கிறோமா? பைபிள் சொல்லுகிறது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாம தவற விட்டோம்னா நம்ம குறிச்சு பைபிள் சொல்லுது சபிக்கப்பட்டவர்கள்னு பைபிள் சொல்லுது. ஒருவர் தேவனுடைய ஆலயத்தை அவர்கள் அசுத்தப்படுத்துகிறார்கள் அப்படின்னா சபையை கெடுக்கிறது கிடையாது, சபைக்கு வராம இருக்கிறதே கெடுக்கிறது தான். சபைன்னா என்ன? நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கு. 1 கொரிந்தியர் 1 சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவனை கெடுப்பார். நீங்களே தேவனுடைய ஆலயம். அப்போ சகாயம் வேணுமா? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகளை சரியா கடைபிடிச்சு உங்களை தாழ்த்தி கர்த்தருக்கு உண்மையா வாழுங்க. சின்னதுலயோ பெரியதுலயோ, 5 ரூபாயோ 50,000 10 ரூபாயோ 1,00,000 உண்மை, தாழ்மை. கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்துல தாழ்மையா இருங்க. சரியா கர்த்தருக்கு கொடுங்க. மறக்காதீங்க, தேவன் கனம் பண்ணுவார் உங்களை. அவர் விஷயத்துல நீங்க மறந்தீங்கன்னா அவர் உங்களை விட்டுருவாரு. கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்துல நீங்க மறந்துட்டேன்னு சொல்லாதீங்க. அதான் முதல் காரியம் சொன்னேன். நீங்க மறந்தால் அவர் உங்களை விட்டு விடுவார். வியாதிகளுக்கு, துன்மார்க்கத்துக்கு, போராட்டங்களுக்கு, வீண் செலவுகளுக்கு, வீண் காரியத்துக்கு அவர் விட்டுருவாரு. அப்ப துஷ்டம் வந்து உங்களை பிடிப்பான். வீணான ஆஸ்பத்திரி செலவு வரும். அப்ப யோசிப்பீங்க, ஓ கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்துல நம்ம விட்டுட்டோமே, அதனாலதான் வீண் செலவு. துன்மார்க்கம் வந்து உங்க பிள்ளைகளை தொடுவான். துன்மார்க்கம் வந்து உங்க பணத்தை தின்பான். பைபிள் சொல்லுது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவான், பாக்கியம் நன்மை உனக்கு உண்டாயிருக்கும். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். தன்னை தாழ்த்துகிறவனை கர்த்தர் உயர்த்துகிறார். அப்போ நீங்க உங்களை தாழ்த்துனீங்கன்னா கர்த்தர் சத்துருவை விலக்கி உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். 3வது 12ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அவன் தன்னை தாழ்த்தினபடியினால் கர்த்தர் அவனை முழுவதும் அழிக்காதபடிக்கு அவருடைய கோபம் அவனை விட்டு திரும்பிட்டு யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் சீராயிருந்தது. அப்ப 3வது என்ன சொல்றாருன்னா, முதல்ல சொல்றாரு, என்னைய மறந்துட்டேன்னா உன்னை விட்டுருவேன், விட்டு விடுவேன். 2வது சொல்றாரு, உன்னை தாழ்த்தினா உனக்கு சகாயம் தருவேன். 3வது சொல்றாரு, இன்னும் உன்னை தாழ்த்தினால் உன் வாழ்க்கையில் சீரான வாழ்க்கை இருக்கும். கர்த்தர் சீர்படுத்துவார். கர்த்தர் உன்னை ஸ்திரப்படுத்துவார். சீரான வாழ்க்கை இல்ல. நிறைய வாழ்க்கையில சீரான வாழ்க்கை இல்ல, மேடு பள்ளங்களே வரும். நல்ல சீரான மிடில் லைஃப் கிடையாது. ஒண்ணு உச்சத்துக்கு போயிடுறோம், இல்லைன்னா கீழே பாதாளத்துக்கு போயிடுறோம். சிலர் பாத்தீங்கன்னா ஜெபம் ஒண்ணு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு நாள் ஜெபம் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஜெபமே பண்ண மாட்டாங்க. பைபிள் வாசித்தா 2 அதிகாரம் 3 அதிகாரம் 10 அதிகாரம் வாசிப்பாங்க, இல்லைன்னா ஒரு வசனம் கூட வாசிக்க மாட்டாங்க. சர்ச்சுக்கு போனா போய்கிட்டே இருப்பாங்க, சோத்திரம் சோத்திரம் சோத்திரன்னு. ஆனா விடன்னா விட்டுட்டு ஆண்டவருக்கு அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாம போயிருவாங்க. அப்படி கிடையாது சீரான வாழ்க்கை. நான் உங்களுக்கு சொல்றேனே, டெய்லி 10 அதிகாரம் வாசிக்கிறவங்க எல்லாம் பெரிய பரிசுத்தவான் நினைச்சிடாங்க. ஓ அவர் 10 அதிகாரம் வாசிக்கிறார் அதனால அவர் ரொம்ப பரிசுத்தவான். அப்படி கிடையாது. 10 அதிகாரம் வாசிக்கிறதுனால அல்ல, ஒரு அதிகாரம் வாசித்தாலும் அதன் அர்த்தத்தை அனுபவிக்கிறவர்கள், அந்த ஒரு அதிகாரத்தின் வசனத்தில் இருக்கிற சாராம்சத்தை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் பரிசுத்தவான்கள், தேவனுக்கு பிரியமானவர்கள். நீங்க வாசிக்கிறது நியூஸ் பேப்பர் வாசித்த மாதிரி வாசிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. தினத்தந்தி பேப்பர் வாசிக்கிறீங்க, கடகடன்னு வாசிச்சுட்டு போறது, அதெல்லாம் இல்ல. ஒரு வசனம் வாசித்தா அந்த வசனம் உங்க உள்ளத்துல கிரியை செய்யணும், உங்க உள்ளத்துல வேலை செய்யணும். அதுதான் ஆசீர்வாதம். ஒரு அதிகாரம் வாசித்தாலும் அந்த அதிகாரத்துல என்ன உனக்கு ஆண்டவர் தந்தார், என்ன போட்டிருக்கு வசனம், என்ன வேலை செய்தா அதை பார்க்கணும். அப்போ உங்களை இன்னும் தாழ்த்தும் போது உங்களை சீரான வாழ்க்கையில கர்த்தர் வைக்கிறார். சீரான வாழ்க்கை. கோபம் அவனை விட்டு திரும்பிட்டு, உங்க மேல உள்ள கோபம் திரும்பிடும். நீங்க உங்களை இன்னும் தாழ்த்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, என்னைக்குமே தாழ்த்துங்க. உங்களை விட முதிர்ந்தவங்கள்ட்டையும் தாழ்த்துங்க, உங்களோட சின்ன பசங்கட்டையும் உங்களை தாழ்த்துங்க. தெரிந்ததை தெரிஞ்சதுன்னு சொல்லுங்க, தெரியாதுன்னு சொல்லுங்க. பணத்துக்காக பொருளுக்காக
தெரியாத தெரிஞ்சிச்சு, பார்க்காத பார்த்தேன் ஒரு நாளும் சொல்லாதீங்க. உங்களை தாழ்த்துங்க, இன்னும் தாழ்த்துங்க. கர்த்தர் சீரான வாழ்க்கையை உங்களுக்கு தருவார். கடைசியாக 2 நாளாகவும் 13ஆம் அதிகாரம், அடுத்த அதிகாரத்துல 13:12 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியா எங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் பூரியைகளையும் முழங்குகிற ஆசாரியர்களும் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரே, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்யாதேயுங்கள், செய்தால் உங்களுக்கு சித்திக்காது என்றார். கடைசியாக 4வது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை, தேவனோடு யுத்தம் பண்ணாதீர்கள், தேவனோடு போர் செய்யாது. யோபு சொல்றார், தேவனோடு போர் செய்கிறவன் யார்? யார் தேவனோடு போர் செய்ய முடியும்? கர்த்தரோடு யுத்தம் பண்ண முடியுமா உங்களால? முடியாது. தேவனோடு நீங்க யுத்தம் பண்ணி என்னைக்கு ஜெயிப்பீங்க? இல்ல. மனுஷர் கூடயே நம்மளால போட்டி போட முடியலையே, மனுஷர் கூடயே சண்டை போட முடியலையே, அப்ப எப்படி ஆண்டவரோட போய் நீங்க நிக்க முடியுமா? அவர் சேனை அதிபதி, அவர் 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 வாக்கு வல்லவர், அவர் ஒரு வார்த்தையினாலே சகலத்தை உண்டாக்குனவர். அவரோட உங்களால யுத்தம் பண்ண முடியாது. அவரோட நீங்க போட்டி போடாதீங்க, அவரோட நீங்க விளையாடாதீங்க. அவர் கிரவுண்டு கிடையாது, பிளே கிரவுண்டு கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை விளையாட்டு பொருள் கிடையாது. இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்க கேட்டுட்டு அமைதியா கேக்குறீங்கன்னா நீங்க என்னமோ பெரிய பாவி, நான் பெரிய பரிசு கிடையவே கிடையாது. நீங்க இந்த வார்த்தையை கேக்குறீங்கன்னா எனக்கல்ல, கர்த்தருடைய வசனத்துக்கு மரியாதை கொடுத்து கர்த்தருடைய வசனத்துக்கு கனம் பண்ணி நீங்க அமைதியா கேட்டுட்டு இருக்கிறீங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நானும் உங்களை மாதிரிதான். அப்ப நாம் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறோம்? இந்த செவ்வாய்க்கிழமை காலையில கர்த்தருடைய வசனத்துக்கு கனம் கொடுக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்றோம். வசனத்தை கேட்கும் போதெல்லாம் கர்த்தர் நம்முடைய உள்ளத்துல கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அப்ப தேவனோடு யுத்தம் பண்ண யாராலையும் முடியாது. யாத்திராம் 14:14 கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் சொல்றாரு. ஆண்டவரை நம்ம நம்பும் போது, நம்ம ஆண்டவர்கிட்ட தாழ்த்தும் போது அவர் செய்கிற 4வது காரியம் என்னவென்றால், அவரோடு கூட யுத்தம் பண்ணாதீங்க, உங்களுக்கு சித்தி கிடைக்காது. சித்தின்னா சித்தி சித்தப்பா அந்த மாதிரி கிடையாது. சமாதானம் கிடைக்காது, ரட்சிப்பு கிடைக்காது, மோட்சலோகம் கிடைக்காது, ஆசீர்வாதம் கிடைக்காது. தயவு செய்து கர்த்தருடைய வசனத்தை கனம் பண்ணுங்க, தேவனை ஏற்றுக்கொள்ளுங்க. அவரோடு யுத்தம் பண்ணாதீங்க, அவருக்கு எதிர்த்து நிக்காதீங்க. கர்த்தரோடு எதிர்த்து நிக்கிறவன் யார்? அவரோடு போராடி ஜெயிப்பவன் யார்? தயவு செய்து வேண்டாம். எந்த விஷயத்திலையும் தேவனோடு போட்டி போடாங்க. ஏன் மற்ற தெய்வங்களை கும்பிடுறவங்களை பாருங்க, கடவுளையே வாடா போடான்னு பேசுவோம், கடவுளையே வாடி போடின்னு பேசுவோம். நம்ம அப்படி இல்லை. அப்பா நம்முடைய தெய்வம், நம்முடைய தகப்பன், அவர் கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்கணும். அவரை மீறி நம்ம ஒரு காரியம் செய்யறதில்லை. பிரியமானவர்களே, உங்கள் தெய்வனாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் யுத்தம் பண்ணும் போது அவரோடு நீங்க போட்டி போடாதீங்க, அவர் பக்கமா நில்லுங்க, சத்துருவை எதிர்த்து நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு சித்தி தருவார், சமாதானம் தருவார், ஆசீர்வாதம் தருவார். இந்த காலவெளியில இந்த 4 காரியங்களை மனதில் வைப்போம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நம்ம எல்லாரும் கண்ணை மூடி பரலோகத்தில் இருக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ராத்திரி வேலை நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தை கொண்டு உடைய பிள்ளைகளோடு பேசியிருக்கிறேன். இன்னும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க, தேவைகளை சந்தியும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டுவிட்டால் நீர் எங்களை விட்டு விடுவீர், உம்மை மறந்தால் நீர் விடுவீர். ஆண்டவரே, நாங்கள் தாழ்த்தினால் எங்களுக்கு சகாயம் தருவீர். நாங்கள் இன்னும் எங்களை தாழ்த்தினால் உம்முடைய கோபம் எங்களை விட்டு திரும்பி எங்களுக்கு திருத்தி தருகிற தேவன். கடைசியாக கர்த்தாவே, நாங்கள் எல்லாம் ஓகே, உமக்கு விரோதமாய் ஒருபோது யுத்தம் பண்ணாதபடிக்கு எங்கள் நடக்கைகளையும் எங்கள் பேச்சையும் எங்களுடைய வாழ்க்கையும் பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.